கேஸ் சிலிண்டர்கள் பதுக்கலை தடுக்க எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த எஸ்மா சட்டம் அமல் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. கேஸ் சிலிண்டர்கள் பதுக்கலை தடுக்க எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகத்திற்கு முன்னுரிமை கொடுக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் உற்பத்தியை அதிகரிக்கவும் மத்திய அரசு தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் ஈரான், அமெரிக்கா, ரஷ்யா இடையே கடந்த பிப்ரவரி 28 முதல் போர் நடந்து வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக ஈரானின் முக்கிய நிதி ஆதாரமாக இருந்து வரும் எண்ணெய் கிடங்குகளை அமெரிக்கா குறிவைத்து தாக்கி வருகிறது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் இந்த போர் சூழல் காரணமாக மக்கள் தேவையின்றி முன்கூட்டியே சிலிண்டர் முன்பதிவு செய்ய வேண்டாம் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றன. போர் பதற்றம் காரணமாக எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தால் முன்பதிவுகள் திடீரென அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதையடுத்துதான் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களை பொறுத்த வரையில் பார்த்தோம் என்றால் வீட்டு பயன்பாட்டு எல்பிஜி சிலிண்டரை மீண்டும் முன்பதிவு செய்ய 21 நாட்கள் இடைவெளி கட்டாயம் என்ற விதியை அறிமுகப்படுத்தியது. குறிப்பாக கொல்கத்தா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் அதிக அளவு சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய தொடங்கியதால் செயற்கையான முறையில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையை சீராக வைத்திருக்கவும் இந்த கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் எல்பிஜி சிலிண்டர் இணைப்பு கொண்டவர்கள் 21 நாட்கள் கழித்தும், 2 சிலிண்டர் இணைப்பு கொண்டவர்கள் 30 நாட்கள் கழித்தும் தான் புதிய சிலிண்டருக்கு முன்பதிவு செய்ய முடியும். முன்னதாக சிலிண்டர் டெலிவரி செய்யப்படும் 15 நாட்கள் கழித்தே மீண்டும் முன்பதிவு செய்ய அனுமதி இருந்த நிலையில் தற்போது அந்த கால இடைவெளி 21 நாட்களாக உயர்த்தப்பட்டது. மேலும் போரின் காரணமாக தமிழ்நாட்டில் வணிக பயன்பாட்டுக்கான எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தது. இதனால் உணவகங்கள், தொழிற்சாலைகள், கடைகள் போன்ற வணிக நிறுவனங்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றன. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், அத்தியாவசிய சேவை நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு மட்டும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் தொடர்ச்சியாக அந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் பல உணவகங்கள் மற்றும் சிறு தொழில்கள் செயல்பாட்டை குறைத்து வருகின்றன. இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் ஏற்பட்ட எரிவாயு இறக்குமதி தடை மற்றும் சர்வதேச சந்தையில் எல்பிஜி விலை உயர்வு ஆகியவை காரணமாக பார்க்கப்படுகிறது. இதனால் உள்நாட்டு தேவையை சமாளிக்கக்கூடிய வகையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை குறைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோக நிறுத்தம் தமிழ்நாட்டில் உணவு, சிறுதொழில், வணிகத் துறைகளை பெரிதும் பாதித்திருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தற்போது அத்தியாவசிய பொருட்கள் தடை சட்டம் என்பது அமலுக்கு வந்திருக்கிறது. எஸ்மா எனப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் தடை சட்டம் என்பது தற்போது மத்திய அரசு சார்பில் அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வீட்டு உபயோக பொருட்களுக்கான சிலிண்டரை பொறுத்தவரையில் அதனை முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே வணிக பயன்பாடு சிலிண்டர் தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் கேஸ் சிலிண்டர் பதுக்கலை தடுக்க எஸ்மா எனப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடை சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பித்து அதற்கான அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடை சட்டம் என்பது அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நன்றி.